மக்களே, நம்மளோட பிக் பாஸ் காலையிலேயே செமையா பண்ணி விட்டுருக்காரு நம்மளோட முத்து அப்படின்றதா. அதாவது விளையாட்டு விபரீதம் ஆகும் அப்படின்றத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த ஒரு விளையாட்டு அப்படின்றது இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பமா வெடிக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல அப்படின்றத ஆக்சுவலா முதல் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அது இப்பதான் லைவ்ல நடந்தே முடிஞ்சிருக்கு. அவ்வளோ எக்ஸ்பிளேஷன், அவ்வளோ பஞ்சாயத்து, அவ்வளோ ஆர்வக்கோளாறுகள் அப்படின்ற மாதிரி தான் அது பார்க்கப்பட்டதுன்னே சொல்லலாம். சோ கேர்ள்ஸ் டீம் என்னன்னா, அது ஒரு கிளியரான ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு டாஸ்க் குடுத்ததுதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துக்கு காரணம். முத்து அதை எதுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னா, அதாவது நாங்க டாஸ்க் குடுக்குறோம் இல்லையா, அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களா சொல்லப்பட்டது. ஆனா அதையே இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, நீங்களே இது எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாம அவங்க மாத்தி மாத்தி டாஸ்க் குடுத்துட்டே இருக்காங்க முத்துக்கு. சோ அந்த ஒரு விஷயங்கள்னாலதான் இது இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்கேன். ஆனா உண்மையாவே பெண்கள் அத்தனை பேர் கதறிட்டாங்கன்ற ஒரு மூமெண்ட் தான். இதுக்கப்புறம் குடுக்க போற ஒவ்வொரு டாஸ்க்கும் இல்ல, அந்த ஒவ்வொரு டாஸ்க சூப்பர்வைசிங் பண்ற ஆட்கள் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்ன்ற ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் நான் பாக்குறேன். பட் இந்த விஷயத்துல கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆண்கள் அணி பெஸ்டா தெரிஞ்சது. எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு டீம் ஒர்க் இருக்கு இல்லையா, அது நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்றது. இப்பவும் என்ன அப்படின்னா, இது எதுக்காகனா முத்துக்கு கிட்ட காலை டாஸ்க் கொடுத்துருக்காங்க, டேபிள கிளீன் பண்ணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா அடுத்த வேலைகளை கண்டினியூ பண்ணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு விதமான டாஸ்க் அந்த இடத்துல கேட்டதுன்றது இருக்கு. ஆக்சுவலா இது ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு விஷயங்கள் தான். அது அவங்க 2 பேருமே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயமா நான் பார்த்தேன். அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது 5 எக்ஸர்சைஸ கிட்டத்தட்ட ஒவ்வொன்னையும் 30x3 அப்படின்ற மாதிரி போட்டு, அதாவது 90 தடவை பண்ண சொல்லிட்டு, மஞ்சரி குளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. இதை யார மேற்பார்வை பார்க்க சொல்லிருக்காங்கன்னா, சௌந்தர்யா பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுவே ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. கரெக்ட்டா? சோ இது எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க டாஸ்க் குடுத்தாங்கன்னா, அவங்க தான் அத என்ன பண்ணணும்? சூப்பர்வைஸ் பண்ணணும். இது பசங்க எப்பவுமே அப்படிதான். ஒரு டாஸ்க் குடுத்தாங்கன்னா, அத சூப்பர்வைஸ் பண்றது எவன் ஒருத்தன் டாஸ்க் குடுத்தானோ அவங்க தானே பார்ப்பாங்க. இது அவங்க குளிக்க போறோம், இல்ல வாஷ்ரூம் அப்படின்னா, அவங்க அந்த டாஸ்க்கே குடுத்திருக்க கூடாதுன்றதே ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீ இவ்ளோ பேசுறல்ல, அதனால உனக்கு ஒண்ணு 90 தடவை நான் போட விடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட சொல்றாங்க. சொல்லிட்டு போகும்போது சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஒரே ஒரு செட் முடிச்ச உடனே இது போதும், ஸ்டாப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சவுண்டோட காதை சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ இது எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, அப்ப நீ என்னைய சொன்னல அந்த டாஸ்க் நான் பண்றேன்னு எல்லாத்தையும் 90 தடவை நாக்கு தள்ள நம்மளோட முத்து பண்ணிடுறாரு. சோ இப்ப இந்த இடத்துல சௌந்தர்யா பக்கத்துல ஒரு செட் முடிச்சது போதும் போதும்னு சொல்லுவா, அவர் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது டாஸ்க் குடுத்தது யாரு? மஞ்சரி தானே குடுத்தாங்க. அப்ப அவங்க என்ன ஸ்டாப் அப்படின்னு சொல்ற வரைக்கும் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது, இந்த பக்கம் சத்யா, தீபக், அப்புறம் விஷால், இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனை வெடிக்குது. எப்படி இத பண்ண சொன்னாங்க? இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சும் எதுக்கு இப்படி பண்ண சொல்லணும்? இல்ல அவங்க ஒரு செட்டோட முடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னாலும் அவங்க தானே ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனா இது எப்படி இருந்ததுன்னா, பசங்க டீம் பொண்ணுங்களுக்கு லெசன் எடுக்கிறதுக்கு பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நான் பார்த்தேன். சோ இப்ப பூதகாரமா வெடிக்குது. அப்ப நீங்க ப்ரோமோல பார்த்த மாதிரி நம்மளோட மஞ்சரி ஒரு சில பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல சொல்றாங்க. தப்புன்றது கேர்ள்ஸ் டீம் மேலதான் இருக்குது. ஆனா அதே டைம் முத்துவோட வீம்பு அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கு அப்படின்னா, அவர் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்ட் தானே. இதே இடத்துல நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு டாஸ்க் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இப்ப முத்துன்றதுனால நான் பண்ணிட்டான். இதே வேற யாராவது ஒரு பையனை பண்ண சொன்னீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இப்ப எல்லாரோட கேள்வியுமே அதுதான். இப்ப மஞ்சரி சொல்றதும் அந்த ஒரு பாயிண்ட் தானே. என் ஃப்ரெண்டுன்றதுனாலதான் நான் அவனுக்கு அதை சொன்னேன். ஆனா ஒரு செட்டு தான் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி. இது அன்இமேஜினபிள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அந்த இடத்துல வருது. ஏன்னா வர்ஷினியே கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க முத்து அப்படின்றது. அன்இமேஜினபிள் அப்படின்றது இல்ல, நம்ம எல்லாருமே பண்ணதானே செஞ்சிருக்கோன்ற மாதிரி நம்மளோட மஞ்சள் சொல்றாங்க. அது எப்படி 1 90 அவங்க பண்ணுவாங்க. சோ இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புதுசா ஒரு விஷயங்கள் கிடைச்ச உடனே அது அழகா அன்ஷிதா சொன்னாங்க. இவ்வளவு நாள் நம்ம சாப்பிடாம கையில இவ்வளவு சாப்பாடு கிடைக்கும் போது அப்படியே ஐயோ சாப்பாடு சாப்பாடு மொத்தமாவா சாப்பிடுவோம் இல்ல, அது ஒரு லிமிட்ல தான் நம்மளால சாப்பிட முடியும். அந்த மாதிரிதான் இதுவும் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேர்ள்ஸ் டீமுக்கும் அது தவறுன்னு தெரியுது. அப்போ பசங்க கேட்கறது கிச்சன் இன்சார்ஜ் யாரு அப்படின்னா, நாங்க இன்னும் அதை முடிவு பண்ணல. முடிவு பண்ணவே நாங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படி. ஆனா மஞ்சள் நைட்டே நாங்க முடிவு பண்ணது நைட் நான் தான் பாக்கணும்ன்ற ஒரு விஷயம் சொன்னேன். அப்ப அவங்கதான் பாக்கணும்னா அவங்க தானே மேற்பார்வையாளரா இருந்திருக்கணும். இல்ல நீங்க டாஸ்க் பண்ணுங்க, ஏதாவது ஒர்க்க முடிங்க, நான் உங்களுக்கு டாஸ்க் குடுக்குறேன்னா சொல்லிட்டு போயிடணும். இதுல 3ஆவதா ஒரு ஆளை ஆட் பண்ணதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல தப்புன்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் சவுண்டுமே கரெக்டா கவுண்ட் பண்ணல, கொஞ்சம் விளையாட்டா கவுண்ட் பண்ண மாதிரி முத்து சொல்றாரு.
சோ இது பசங்கலாம் சப்போர்ட்டிவா அவங்களுக்காக பேச ஆரம்பிச்சு பூதாகரமா வெடிச்சு கேப்டன் நடுவால வந்து அடுத்த கேப்டன் நீங்க தானே அப்படின்ற மாதிரி அவர் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு அவர் ஒரு கோமாளித்தனத்தை பண்ணி இது இவ்வளவு பெரிய விஷயமா வெடிச்சது அப்படின்றது. சோ ஃபைனல் முடிவு அப்படின்றது வந்து இனிமே அடுத்த கேப்டன் ஆகிற வரைக்கும் இனிமே யாருமே வந்து இத பத்தி பேசாதீங்க. அதாவது டாஸ்க்ன்ற விஷயங்கள் குடுக்காதீங்க. ஏன்னா இன்சார்ஜ் அப்படின்ற விஷயங்கள் நீங்க ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்காத வர நீங்க வந்து இதுக்கப்புறம் டாஸ்க் குடுக்க கூடாது அப்படின்றது அந்த இடத்துல எடுக்கப்பட்ட முடிவு. சோ இதுக்கு நடுவுல மஞ்சரிக்கும் அருணுக்கும் பிரச்சனை மோதி நீங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம்ன்ற மாதிரி வெடிச்சு இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையா தான் நான் பார்த்தேன். ஃபைனலா முத்து என்ன பண்ணிட்டாரு, அவர் அமைதி ஆயிட்டாரு. அவரு பெருசா எதுவும் பேசல. ஆனா சத்யா வந்து சொல்லுவேன், ஏன்டா டேய் நீ என்னென்னலாமோ பேசிட்டு கடைசியில பிரச்சனை ஆன உடனே அப்படியே வேற மாதிரி பேசுற. முத்து கிட்டதான் சத்யா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் இருக்காரு அப்படின்றது நம்ம கிளியராவே பார்க்க முடியுது. முத்து என்ன சொன்னா, நான் வாயை திறக்கலையே, நானும் கம்ப்ளைண்ட் பண்ணல, மஞ்சரியும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நீங்க சுத்தி இருக்கவங்க தான் இதை எப்படி பண்ண முடியும் பண்ண முடியும்னு இவ்வளவு பெருசா ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி சொன்னேன். ஆனா அது எனக்கு என்னமோ கொஞ்சம் தவறு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டீமுக்காக பண்றேன் டீமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா இவரு ஒரு ட்விஸ்ட் அடிச்சாரு. ஏன்னா மஞ்சரி அழுதவொன்னே அதை ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு அப்படின்றதான் அது அவரோட அனுதாபம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த ஒரு விஷயங்கள் தான் நடந்தது நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது. இதுக்கப்புறமா கேர்ள்ஸ் வந்து டாஸ்க் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருப்பாங்கன்றதுதான் இதோட மெயினான ஒரு விஷயங்கள். அதுக்கு நடுவுல தேவையே இல்லாத வன்மத்தை கக்கி அருண் நான் கேப்டன் கேப்டன் 10,000 தடவை சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க மக்களே.